ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் திருச்சியிலே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிலே ஒரு இடைக்கால தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது. முழுமையாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும், அனைத்து சட்ட திருத்தங்களும் ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து அத்தனை சட்ட திருத்தங்களும் ரத்து செய்யப்படுகின்ற வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்தவும் மக்கள் மன்றத்திலும் போராட்டம் நடத்தும். வக்ஃபு சட்டம் கொண்டு வர முக்கிய காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் கோவில் ஃபுல்லாக வக்ஃபு ஆக்கிரமிச்சு தான் ஒரு பெரிய ஒரு கோரிக்கையாக சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் அதுதான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இது எங்களுடைய மூல ஆவணம் ப்ரொஃபார்மாவில் அந்த கிராமம் இனாம் கிராமம் என்று அதில் 383.3 ஏக்கர் வக்ஃபு என்று இருந்து அந்த சொத்து பாராதீனமாகிவிட்டது என்று எங்களுடைய சர்வே கமிஷனர் எழுதியிருக்காங்க. பாராதீனமாகிவிட்ட சொத்தை நாம் இனிமேல் உரிமை கோர முடியாது என்று அதற்கு இடைக்காலமாக விதிக்கப்பட்ட அந்த தடையும் நீக்கி இப்போது அந்த ஊரிலே எல்லோரும் அவருடைய சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்ற கூட்டக்குழு சென்னை வந்தபோது அந்த ஊரை சார்ந்தவர்கள் நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை விற்கிறோம் வாங்கிறோம் இந்த தடையில்லை என்று சொன்னார். திருச்சியினுடைய மாவட்ட ஆட்சியர் கூட்டுக்குழு முன்பு அவரும் சொன்னார் இந்த சொத்து விற்பதற்கும் வாங்குவதற்கும் இப்போதைக்கு எந்த தடையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் கொண்டு வரக்கூடிய பாரபட்சமான சட்ட திருத்தத்துக்கு ஏதாவது நியாயப்படுத்துவதற்காக இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். இஸ்லாமிய என்ன குற்றச்சாட்டு வக்ஃபு நிர்வாகம் பல இடங்கள் பராமரிக்கிறது இல்லை, சரியாக இது பண்ணுறது இல்லை, அது பணம் இல்லையா? அதுதான் பிரச்சனை. இங்கே கூட இடங்கள் நிறையா இருக்குது. அந்த வக்ஃபில் அதை பராமரிக்கிறதுக்கு அதில் ஏதாவது வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்கு அந்த இடத்துல ஒரு வணிக வளாகம் கட்டணுமா, இல்லை ஒரு பள்ளிக்கூடம் கட்டணுமா, மருத்துவமனை கட்டணுமா, அந்த வக்ஃபில் சம்மந்தப்பட்ட வக்ஃபில் பணம் இல்லை. அதனால தான் இந்த இடங்கள்லாம் இப்படி இருக்குது. எங்களுடைய குத்தகை விதிகளும் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் தளத்தினால இந்த இடங்களெல்லாம் வளர்ச்சி திட்டத்துக்கு உட்படுத்த முடியும்.